இந்த ரட்சிப்பின் மேன்மை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். பாருங்கள், ஏன்னு கேட்டால் ரட்சிப்பில் நம்ம செஞ்சு ஒரே ஒரு வேலை விசுவாசித்தோம், அவ்வளோதான். எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று சொல்லி நம்ம விசுவாசித்த அந்த ஒரு காரியம்தான் நம்ம செஞ்ச செயல், நம்ம செய்த கிரியை. இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது. அப்போ என்ன கிரியை செஞ்சோம் அப்படின்னு கேட்டால் விசுவாசித்தோம். செஞ்சு முடித்தார்ன்றத விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டோம். பார்த்தீங்களா? இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தோம், அப்பொழுது நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். விசுவாசித்தோம், அறிக்கை பண்ணோம், நீதிமானாக்கப்பட்டுட்டோம், ரட்சிக்கப்பட்டு விட்டோம். ஹல்லேலூயா. இப்போ இதற்காக அவர் என்ன செஞ்சாருன்னா, பல வருடங்கள் திட்டம் தீட்ட வேண்டியதாக இருந்தது, பல ஆண்டுகள் உட்கார்ந்து யோசிக்க வேண்டியதாக இருந்தது. ஆதாம் விழுந்து போன காலத்திலிருந்து அவனை மீட்பதற்கான திட்டத்தை தேவன் யோசிக்க வேண்டியது இருந்தது, கற்பனை செய்த வேண்டியிருந்தது. அதை எப்போ செய்யலாம், எப்படி செய்யலாம், யார் மூலமாக செய்யலாம், அதை எந்த அளவுக்கு செய்து முடிக்கலாம், அதோடைய ரிசல்ட் என்னவா இருக்கும். ஏன்னா நம்ம எடுக்க போகிற இந்த திட்டத்தில், இந்த ஒரு பெரிய பிளானில் சரியாக ஒர்க் அவுட் ஆகணும், சரியாக அதை செஞ்சு முடிக்கணும். அறகுறையாக செஞ்சு முடித்தா அதில் திருப்திகரமாக இருக்காது. அது மனுஷனுக்கு மீட்பை கொண்டு வராது, பாவ மன்னிப்பை கொண்டு வராது, நித்தியமான ஒரு வேலையை கொண்டு வராது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மீட்பை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, நித்தியமான மீட்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் திட்டமிட்டு அதற்கான ரிஹர்சல் 4000 வருஷம். கையை தட்டுங்கன்ற கருத்து இருக்கு. ஹல்லேலூயா. அதற்கான சாம்பிள் தாங்க 4000 வருஷம். ஆடை எடுத்து, மாடை எடுத்து, பாசான் தேசத்து பழத்தை, எருதை எடுத்து, புறா குஞ்சுகளை எடுத்து, பறவைகளை எடுத்து டெஸ்ட் பண்ணுறாரு. இப்படிலாம் இந்த இரத்தத்தின் மூலமாய் மனிதனுக்கு ஒரு மீட்பு வந்துருமா அப்படின்னு சொல்லி மிருகங்களை வைத்து மீட்பை கொடுப்பதற்கான ரிஹர்சலை அல்லது முன் நிழலை 4000 வருஷம் செய்து வந்தார். இப்போ கடவுளுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. பரவாயில்ல, இந்த மிருகத்தின் மூலமாய் நாம் கொடுக்குற இந்த மீட்பு, இந்த மன்னிப்பு ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் 1 வருஷம்தான் அது ஆகுது. என்ன பெரிய ஆண்டவர் பாருங்க. இந்த மீட்பின் வேலை மிருகத்தை வச்சு செய்கிறோம், அது ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் எத்தனை நாளைக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது? 1 வருஷம்தான் அது ஒர்க் அவுட் ஆகுது. 1 வருஷம் முடிஞ்ச பிற்பாடு மறுபடியும் இந்த மீட்பின் வேலையை செய்ய வேணும். ஒரு வேலை அது ஒரே அடியாக முடிஞ்சிருந்துச்சுன்னா வருஷந்தோறும் பிரதான ஆசாரியன் அந்த கிருபாசன தண்டையில் நுழைஞ்சு பலியிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வருஷந்தோறும் செய்கிறாங்க. அது ஏன் செஞ்சாங்கன்னா, அதற்கான வேல்யூ 1 வருஷம்தான். எதற்கான வேல்யூ? மிருகத்தின் மூலமாய், மிருகத்தின் இரத்தத்தின் மூலமாய் தேவன் கொடுக்குற அந்த மீட்பும் பாவ மன்னிப்புக்கும் வேல்யூ எத்தனை வருஷம்? 1 வருஷம்தான். பார்த்தாரு, பரவாயில்ல, இந்த மிருகத்தின் மூலமாய் செய்கிற இந்த மீட்பு, மிருகத்தின் இரத்தத்தின் மூலமாய் உண்டாகிற இந்த மீட்பு 1 வருஷம் வேலை செய்யும்னா, அதை விட மேலான ஒரு இரத்தத்தை கொடுத்தா நித்தியமாய் ஒரு மீட்பு உண்டாகும் என்று சொல்லி தேவன் தனக்குள்ளே திட்டமிட்டு தீர்மானித்து நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆடுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவருக்கு பெயரே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இப்போ ஏற்கனவே நிழலாக ஆட்டுக்குட்டி அனுப்புனாரு. அது எவ்வளவு பாவத்தை சுமந்து தீர்க்கும்னா 1 வருஷத்துக்கான கேரண்டி அப்படி கூட சொல்லலாம். மிருகத்தினுடைய ரத்தத்தின் கேரண்டி எவ்வளோ தெரியுமா? 1 வருஷம். ஆனால் ஆண்டவருக்கு அது பத்தலை. 1 வருஷம் இல்லை, 100 வருஷம் இல்லை, நித்தியமாய் இவனுக்கான மீட்பை கொடுக்கறதுக்கு ஒரு கேரண்டி உள்ள ரத்தம் எனக்கு வேணும். அப்படிப்பட்ட கேரண்டி உள்ள ஒரு சரீரம் எனக்கு வேணும்னு சொல்லி பிதாவாகிய தேவன் அங்கலாய்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் தலையை உள்ள கொடுத்து சொல்றாரு, இதோ நான் உம்முடைய விருப்பத்தின்படி செய்ய வருகிறேன் என்று சொல்லி உள்ள தலையை கொடுக்குறாரு. அப்போ சொல்றாரு, எப்பா இதில் தலையை எடுக்க வேண்டிய வேலை வரும், பரவாயில்லையா? நீ தலையை கொடுக்குறீங்க குமாரனே, ஆனால் இதில் தலையை எடுத்தான்னு எடுப்பாங்க, அவ்வளவு மோசமானது மனுஷனுடைய பாவம், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் அதுக்கும் சம்மதிச்சிட்டார். இயேசு கிறிஸ்து உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வர்றேன் அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து ஒரு வாக்கு கொடுத்துட்டாரு.
இப்போ ஆவியானவர் பார்க்குறாரு, அவர் அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வந்துடட்டும். நான் போய் நீங்கள் செஞ்சு முடித்ததை எல்லாத்துட்டையும் போய் சொல்லி அவங்கள எப்படியாவது உள்ளே நுழைஞ்சு நொங்க எடுத்து கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுத்து நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த ரட்சிப்பின் வார்த்தையை உள்ளே வச்சு மனசை மாற வைக்கிறது என் வேலையாக இருக்கட்டும் டாடி அப்படின்னு ஆவியானவர் சொல்கிறாரு. இப்போ 3 பேரும் கரெக்டாக எதிர்பார்த்து உட்காந்துருக்குறாங்க, எப்படா அனுப்பலான்னு. பைபிள் சொல்லுது, காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக இன்றைக்கு தேவன் நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். இது 1 வருஷத்துக்கான மீட்பு அல்ல, 100 வருஷத்துக்கான மீட்பு அல்ல, நித்திய மீட்பு, நிரந்தரமான ஒரு மீட்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்றாரு, மறந்திராத, மறப்பேனும் உமது அன்பை, மறப்பேனும் உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே.